மாதா டிவி இல்லை என்றால் நான் என்றோ மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பேன். இன்று என் நம்பிக்கையும் ஆறுதலும் மாதா டிவி தான். மாதா டிவியில் காலை 6 மணி திருப்பலி காணவில்லை என்றால் என் பொழுது விடியாது. 11 மணி நற்கருணை ஆராதனை இல்லை என்றால் என் வாழ்வு நகராது. இதை நான் என் வாழ்வில் சாட்சியாக தெரிவிக்கிறேன். என் மகன் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனை போன ஆகஸ்ட் மாதத்துடன் வேலையிலிருந்து போக சொல்லிவிட்டார்கள். நான் செப்டம்பர் மாதம் இருதய ஆண்டவரிடம் வேண்டி 19ஆம் தேதி நற்கருணை ஆராதனையில் வேண்டிய பொழுது, இன்று கடைசி நாள், என் மகனுக்கு ஒரு நல்ல முடிவு தெரிய வேண்டும் என்று உருக்கமாக வேண்டிய பொழுது, அன்று இரவே என் மகன் எனக்கு ஃபோன் செய்து ப்ராஜெக்ட் உறுதியானதை தெரிவித்தான். இயேசுவுக்கே புகழ், இருதய ஆண்டவருக்கு மகிமை, மாதா டிவிக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. செலீனம்மாவுக்கு பாராட்டுக்கள், நன்றி. நீங்கள் மன உறுதியோடு ஜெபித்தே நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதற்கான பரிசு தான் உங்கள் மகனுக்கு மீண்டுமான அந்த வேலை வாய்ப்பு. ஆண்டவர் எல்லா நீங்கள் உண்மைகள் எடுத்து வாசிங்க, இல்லை புதுமைகள் எடுத்து வாசிங்க. அந்த ஜெபக்கூட தலைவனுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை தொந்தரவு செய்யாதே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது இதை ஆண்டவருடைய காதில் அவங்க சொல்கிறது கேட்குது. அப்போ ஆண்டவர் என்ன, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே, நம்பிக்கையை மட்டும், விசுவாசத்தை மட்டும் இழந்து விடாதே அப்படின்னு மட்டும்தான் ஆண்டவர் சொல்கிறார். அவரும் அந்த நம்பிக்கையோடு போகிறாரு. பார்த்திங்கன்னா அந்த குழந்தை இறந்து தான் போயிருந்தது, ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார் இல்லைங்களா. இது விவிலியத்தில் நாம் பார்க்கின்ற நிகழ்வு, உண்மை நிகழ்வு. அப்போது விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதேன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் லிட்ரலாக நீங்கள் கடைபிடிச்சிருக்கீங்க. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் அதை முழுமையாய் நீங்கள் கடைபிடித்ததால் ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அப்போ இதை உங்கள் மகன்கிட்டையும் சொல்லி, சாமி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு, எதுவாக இருந்தாலும் அது நல்லதாக நான் எதிர்பார்த்தது நடக்குதோ நடக்கலையோ இல்லை, அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்தால் அவர் எல்லாவற்றையும் வழி நடத்துகிறார் என்பது 100% உண்மை.